மதுரை அப்படின்னாலே மோர் தென் வேர்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ் ஸ்பீக். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அத்தென்டிசிட்டி, அவ்வளோ ரிச் வைப்ரண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு மதுரைக்கு. ஸோ ஒரு ஹம்பிள் டிஷ்ஷான பன் பரோட்டாவை தினேஷ் பன் பரோட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக 6 இயர்ஸாக வந்து ரொம்ப அழகாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட ஒரு கடையில் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா வந்து எப்படின்னா எங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து ஒரு 450 ரூபா தான் சம்பளம். சரிங்கப்பா, நமக்கு ஒரு நேரம் வரும், நம்ம அந்த நேரத்தை நோக்கி பயன்படுத்துவோம். 30,000 வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, சாதாரண ஒரு சின்ன ஒரு பானிபூரி வண்டி 6க்கு 4 சைஸில் சூர்யா நகரில் ரோட்டு மேலே அந்த கடை நான் போடுறேன். 1500 ரூபா அந்த வருமானம் ஆச்சு அந்த வண்டி கடையில். 10:30 ஆகுது. அப்போ என்னப்பா நம்ம இவ்வளோ சரக்கு போட்டிருக்கோம், ஒரு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி போட்டிருக்கோம், என்னப்பா 10:30க்கே யாருமே வரலையப்பான்னு சொல்லி மூஞ்சில் ஃபீல் பண்ணி நான் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக மணி 11:30 ஆகிச்சு. ஒரு 150 பேர் எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னே தெரில. போட்டிருந்த ஒரு 25 கிலோ ஒரு சிப்பம், அந்த சிப்பம் வந்து அரை மணி நேரத்திலே காலி ஆகுது. அந்த நேரத்தில் எந்த பொருள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த பொருளோட அட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஆள் சாப்பிட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான், அந்த 10 பேர். மதுரை அப்படின்னாலே மோர் தென் வேர்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ் ஸ்பீக். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அத்தென்டிசிட்டி, அவ்வளோ ரிச் வைப்ரண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது மதுரைக்கு. ஸோ ஒரு ஹம்பிள் டிஷ்ஷான பன் பரோட்டாவை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மதுரை போனோன்னா தெருக்கு ஒரு கடை இருக்கும், சாப்பிடணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு எசன்ஸை தோன்றக்கூடிய ஒரு டிஷ் தான் அது. ஆனால் வாய்க்கு ருசியாக அதை மட்டும் சாப்பிடாம, அது போக திஸ் பர்சன் தினேஷ் ஹஸ் டேக்கன் இட் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். ஹி ஹஸ் ஸ்டார்டட் ஹிஸ் பரோட்டா ஷாப், தினேஷ் பன் பரோட்டா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 6 இயர்ஸாக வந்து ரொம்ப அழகாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட ஒரு கடையில் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யோர் டைம். சொல்லுங்கள், இந்த ஃபுட் பிஸ்னஸ் பன் பரோட்டாவை எப்படி நீங்கள் சாப்பிட்றது தாண்டி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணும் அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஸ்டிக்ட் இங்கே தோணுச்சு? தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் பரோட்டாவும் ரொட்டின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில் வந்து பெஸ்ட்டாக வந்து பன் பரோட்டான்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து பன் பரோட்டா. அதை வந்து நான் சாதாரண ஒரு ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோட்டல் அப்பா வந்து ஒரு மாஸ்டர் வந்து அப்பா என்ன சொன்னார்ப்பா, தம்பி நம்ம இந்த மாதிரி ஒரு கடை வரைக்கிறப்பா, அப்பா நம்ம ஆல்ரெடி அந்த தொழில் தானேப்பா பண்ணுறோம் அப்படின்னப்ப, இல்லைப்பா நம்ம பன் பரோட்டா கடைன்னு வைக்கணும்ப்பா அப்படின்றப்பா சொன்னப்போ அவர் சொன்னார், தம்பி நம்ம நல்லபடியாக ஒரு கடை வைப்போம் அப்படின்னப்ப, அந்த கடை வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை. எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா வந்து எப்படின்னா எங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து ஒரு 450 ரூபா தான் சம்பளம். 450 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு நம்ம 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து 20,000 வாடகை கொடுத்து எப்படிப்பா நடத்த முடியும், நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இல்லைப்பா நீங்களும் ஒருத்தோட்ட வேலை ஆக்குறீங்க, நானும் ஒருத்தோட்ட வேலை ஆக்குறேன், நம்ம 2 பேரும் என்னைக்குப்பா இதாகிறது அப்படின்றப்ப எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு இடத்துல வேலைக்கு போகிறப்ப எங்கள் அப்பாவை நான் பார்க்க போகிறேன், மீட் பண்ண போகிறேன். அது எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம தல்லாகுளத்தில் அந்த கடை இருக்குது. எங்கள் அப்பா கீழே ஒர்க் பண்ணப்போ நான் பார்க்க போகிறேன் கீழே அப்படின்னு பார்க்க போகிறப்ப ஒரு சிலிண்டர் மேலே உட்காந்துருந்தார். அவங்க ஸ்டோர் 12 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹோட்டலில். சிலிண்டர் உட்காருக்காக அந்த மேனேஜர் கடற்கரை கீழே இறங்கி வந்து, சார் கீழே இறங்கி நில்லுங்க சார் அப்படின்றார். நான் அப்போ தான் கீழே போகிறேன். என்னப்பா நம்ம ஒரு மாஸ்டரு, நம்ம ஒரு நல்ல லெவலில் இருக்கோம், உட்காந்தோம்னா அந்த இடத்துல சீட் இல்லை, நம்ம சிலிண்டரில் உட்காந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஏன்ப்பா நம்ம டம்முன்னு இப்படி பேசுகிறாரு அப்படின்றப்ப, இல்லைப்பா அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க அவங்க மேனேஜரில் அப்படின்றாங்க. சரிங்கப்பா, நமக்கு ஒரு நேரம் வரும், நம்ம அந்த நேரத்தை நோக்கி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நான் வந்து என்கிட்ட சும்மா ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு 30,000 தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். 30,000 வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, சாதாரண ஒரு சின்ன ஒரு பானிபூரி வண்டி 6க்கு 4 சைஸில் சூர்யா நகரில் ரோட்டு மேலே அந்த கடை நான் போடுறேன். எனக்கு ரைஸ் போட தெரியும், ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி ஃபுட்டு. ரைஸை வந்து நான் ஸ்டார்டிங் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். 50 ரூபாய்க்கு கொடுத்தப்ப என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த மாதிரி நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி அன்றைக்கி வந்து அந்த 500 ரூபா வருமானம் வந்து எனக்கு 1500 ரூபா அந்த வருமானம் ஆச்சு அந்த வண்டி கடையில். ஒரு நாளைக்கு 1500 ரூபா அந்த வண்டி கடையில் எனக்கு கிடைக்குது டெய்லியும் கம்பல்சரி. அப்படின்றப்ப என்னோடய சேவிங் வந்து ஒரு 3 மந்த்தில் வந்து 1 லட்சம் ஆச்சு. வீட்டுக்கு 500 ரூபா கொடுக்க 1000 ரூபா சேமிக்க 10 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றப்ப காளான்னு நம்ம கடையில் ஒரு ஆரம்பித்தேன். 10 ரூபா காளான். அந்த 10 ரூபா காளான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 10 ரூபா காளான் வாங்குறதுக்கு எண்ணிக்கை வந்து வெறும் 10 பேர் இந்த ஸ்டார்ட் பண்ண நாளில். 2ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ண காலம் வந்து 50 பேர். காலப்போக்கில் அது வந்து 300 காலம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன்ட்ட போனால் 10 ரூபா காலம் கொடுப்பாரா அப்படின்றப்ப ஸ்கூல் பசங்க போல அந்த 10 ரூபா காலம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்றப்ப இன்ன வரையும் அந்த 10 ரூபா காளானை வந்து என்னால் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி உன்னுடைய வளர்ச்சின்றது வந்து அந்த காளானோட பேசிக் தான். அந்த லேண்ட் ஓனர், நான் கடை போடுறதுக்கு பின்னாடி லேண்ட் ஓனர் இருக்கார். 3 லட்ச ரூபா அட்வான்ஸ், 15,000 வாடகை. எங்கள் வீட்டு டாக்குமெண்ட், சொந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு. 1 சென்ட் தான் அந்த இடம். பன் பரோட்டா கடையை வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். சரிப்பா இந்தாப்பா சாவின்னு சொல்லி என்கிட்ட அந்த சாவி, புது பில்டிங் சாவி என்கிட்ட கொடுக்குறாரு. தினேஷ் பன் பரோட்டா கடைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். கடை கரெக்டாக காலையில் கரெக்டாக எல்லாமே சாமி கும்பிட்டு அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. மணி கரெக்டாக 10:30 ஆகுது. அப்போ என்னப்பா நம்ம இவ்வளோ சரக்கு போட்டிருக்கோம், ஒரு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி போட்டிருக்கோம், என்னப்பா 10:30க்கே யாருமே வரலையப்பான்னு சொல்லி மூஞ்சியில் ஃபீல் பண்ணி நான் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, கோழி சுக்கா, ஈரல் சுக்கா, தலைக்கறி, மட்டன் சால்னா, வெங்காய கறி எல்லாமே கம கம கமன்னு அந்த ஏரியாவே மணத்துக்கிட்டு இருக்கு வாடகை. கரெக்டாக மணி 11:30 ஆகிச்சு. ஒரு 150 பேர் எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னே தெரில. போட்டிருந்த ஒரு 25 கிலோ ஒரு சிப்பம், அந்த சிப்பம் வந்து அரை மணி நேரத்திலே காலி ஆகுது. அந்த நேரத்தில் 25 கிலோ ஒரு பிரியாணிக்கு வந்து நல்ல தரமான மட்டன் சால்னா, சீரக சம்பா ரைஸு, ஒரு பீஸு, ஒரு அவுச்ச முட்டை, இதே மாதிரி 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற மாதிரி கான்செப்டில் கொடுத்தேன். எல்லாருமே எங்களுக்கு 2 வேணும், 5 வேணும், 10 வேணும். சார் பிரியாணி முடிஞ்சிச்சு சார் அப்படின்றேன். இல்லை சார் நீங்கள் திருப்பி போடுற பிரியாணி நாங்கள் வாங்கிட்டு போகிறோம், திருப்பி இன்னொரு 25 கிலோ போடுறோம். அந்த 25 கிலோ 50 கிலோ வந்து மதியானம் முடியுது. பன் பரோட்டாவுக்கு வந்து 2 மாஸ்டர் போடுறோம். ஸ்டார்டிங் பன் பரோட்டாக்கு மாஸ்டர் போடுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 கிலோ மாவு போடுறாங்க. ஒரு பரோட்டா வந்து 15 ரூபா. அந்த 15 ரூபாய்க்கு வந்து ஒரு மட்டன் சால்னா, ஒரு சிக்கன் சால்னா, ஒரு வெங்காய கறி கூட்டு. எந்த பொருள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த பொருளோட அட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருக்குது, அப்படி உப்பு கம்மியாக இருக்கு நம்ம வியாபாரம் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நல்லா இருக்காது. ஒரு ஆள் சாப்பிட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த 10 பேர் என்ன செய்வான்னு தெரியுமா, மச்சான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்டா, அந்தளவுக்கு ஒருத்தலடா உப்பு கம்மியாக இருக்குன்னு. நம்ம ஆரம்பத்திலேயே அதை கவனிக்கணும். எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி தம்மு உடைச்சி, கங்கில் தம்மு உடைச்சி நம்ம பிரியாணி கொடுத்தாதான் அது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு கட்டுப்படியாது? இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 140 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீங்கிற கான்செப்டில் கொடுத்தேன்றீங்க. அது பண்ணதுக்கான இன்டென்ஷன் வந்து ஓகே ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணிடுவோம், நம்மளோட உணவை வந்து எல்லாரும் ரசிக்கட்டும்னு கொடுத்தீங்களா, இல்லை என்ன ஒரு இன்டென்ஷன்? அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கட்டுப்படி ஆகும் இந்த மாதிரி? அந்த 140 ரூபா எனக்கு தெரில, குவான்டிட்டி ஃபார் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ 5 கிலோ சாதம் உடைச்சோம்னா அதோட குவான்டிட்டி ஃபார் கம்மி. நம்ம 200 பிரியாணி பீஸ் போட்டு ஒரு 25 கிலோ சிப்பம் பிரியாணி பீஸ் போட்டு பண்ணுறப்ப அதோட டேஸ்ட்டு கூட ஆகி போச்சு. தினேஷ்னு ஒரு பிராண்ட் உருவாகி போச்சு. இன்றைக்கி நம்ம கடையோட பிரியாணி வந்து 130 ரூபா. ஒரு லெக் பீஸு, ஒரு அவுச்ச முட்டை, ஒரு தயிர் வெங்காயம். இன்றைக்கி நம்ம வந்து 25 கிலோ சிப்பம் பிரியாணி போடுறோம். இன்றைக்கி ஆண்டை முன்னியத்தில் அது வந்து கடவுள் கொடுத்த வரமா இல்லையான்னு தெரில, இன்றைக்கி நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ மதுரைனாலே வந்து தெருவுக்கு ஒரு பரோட்டா கடை இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு காம்படிட்டிவான அந்த ஒரு டிஷ்ஷுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணதால அப்படி ஒரு க்ரௌடை தேடி வந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன ஃபேக்டர் அது? என்னோட கான்செப்ட் என்னன்னா, பன் பரோட்டா முத கடை பேர் பன் பரோட்டா கடை தினேஷ் போட. இன்றைக்கி நான் வந்து என் கடையில் இருக்க டிஷ்ஷஸ் என்னென்னா பன் பரோட்டா, சாதா பரோட்டா, நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, பீஸா பரோட்டா, இலை பரோட்டா, அல்வா செட்டு, வளையல் செட்டு, வாழை இலை பரோட்டா. இந்த மாதிரி பரோட்டாலேயே இன்றைக்கி என் கடையில் இல்லாத டிஷ்ஷே கிடையாது. நூல் பரோட்டா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சாதாரண ஒரு கோவை ஃபுட் பிளாகர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் உங்கள் கடையில் என்ன பரோட்டா ஃபேமஸ்ன்னு, தம்பி நம்ம ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் வந்து ரோல் பரோட்டான்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா, அந்த ரோல் பரோட்டா வெடு அப்படின்னு. அந்த ரோல் பரோட்டாவில் பிளைன் ஆம்லேட்டை உள்ளே வச்சு